நீங்கள் எல்லாரும் ஒருத்தவங்களோட பேரை சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் பரிசுத்தவான் தானா? யோபு, ஏசு விட்டுருங்க. ஏசு தனி கேட்டகரி, அவரை விட்டுருங்க. அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு போன முதல் பரிசுத்தவான் நான் கேட்குறேன். பரிசுத்த ஆள். கண்டிப்பாக இவர் பேர் உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் கேட்குறேன், சும்மா சொல்லுங்கள். ஆமாம், பேர் தெரியாது, ஆனால் யாருன்னு. கல்லன், கரெக்ட். டிஸ்மஸ் கெஸ்மஸ்ன்னு 2 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, டிஸ்மஸ் கெஸ்மஸ். அப்படிதான் கிறிஸ்மஸ் வந்துச்சு. கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் டிஸ்மஸ், இன்னொரு பக்கம் கெஸ்மஸ். பரலோகத்துக்கு போன கல்லன் பேர் டிஸ்மஸ். அவன் தான் பரலோகத்துக்கு போன முதல் பரிசுத்தவான். ஆமென். எப்படி பரிசுத்தவான்? விசுவாசமா? கடைசி நேரத்தில் மனம் திரும்பினா பரிசுத்தவான். இயேசு விசுவாசித்தான். விசுவாசித்தான், கடைசி நேரத்தில் நம்புறது. மனமாற்றம். ஆக்களை என்ன பதில் தான் சொல்றீங்க? டிஸ்மஸ் அண்ட் கெஸ்மஸ். டிஸ்மஸ் பரலோகம் போயிட்டான், பாரடைஸ் போயிட்டான். இந்த சைடு இருந்த கல்லன் போகலை, கெஸ்மஸ். கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டான். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான ஆன்சர் தான், தப்பான ஆன்சர் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போது பரிசுத்தவான்ற வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன்ல, கல்லனுக்கு பயன்படுத்துகிறேன்ல. ஆமாம், அப்போது ஒரு கல்லனையே பரிசுத்தவான்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நம்மளாம் யார்? பரிசுத்தவான். பாவிகள் இல்லை, பரிசுத்தவான்கள். ஆமென். அப்போது பரலோகத்துக்கு முதல் சென்ற கல்லன் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஸ்மஸ். ஓகே, அது கிரீக் நேம், அப்படி வச்சுக்கலாம். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இட் லுக்ஸ் லைக் கிரீக் அண்ட் லாட்டின் டு மீ அப்படின்பாங்க. ஏதாவது பாஷை பொருளைனா கிரேக்க பாஷை மாதிரி இருக்குது, லத்தீன் பாஷை மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அந்த ரொம்ப கடினமான லாங்குவேஜாக இருந்துச்சு. இப்போ இல்லை, யாரும் பயன்படுத்துறதில்ல. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அவன் மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பினா, எல்லாம் ஓகே, கரெக்டு தான். ஆனால் அவன் பக்கத்தில் இருந்தது யார்? ஏசு கிறிஸ்து தொங்கிட்டு இருந்தார். அதனால அவன் பரலோகம் போயிட்டான். ஆமென். ஏசு கிறிஸ்துவினுடைய கிருபை அவனை பரலோகம் கூட்டிகிட்டு போய் முதலாளாக உள்ள என்டர் ஆக வச்சது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் போனாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த பக்கம் இருந்த கள்ளம் போலையான்னு நான் டிஸ்மஸ்ட்டை கேட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். போலேன்னு தானே பைபிளில் இருக்கு. நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாயின்னு பக்கத்தில் ரைட்டில் இருந்தவனுக்கு சொன்னார். லெஃப்டில் இருந்தவன் அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அந்த கிருபையானவரை அவன் பார்க்கல. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்து, கிருபை அவ்வளோ பக்கத்தில் இருந்தும் அவன் பரலோகத்துக்கு போக முடியல. ஆமென். ஆனால் இன்னொருத்த போயிட்டான். ஆமென். போன வாரத்துக்கு முன்ன வாரம் ஏதோ ஒரு வாரத்தில் சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து பைபிள் படித்து ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய பந்தியில் திருவிருந்தில் கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் காணிக்கையை கொடுத்து தசம பாகம் கொடுத்து வேற என்ன தான தர்மங்களை செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பைபிளை 100 தடவை படித்து முடித்து எல்லாம் செய்து கடைசியில் உங்களால் நரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? ஆமாம், அப்படிதான். எல்லாம் பண்ணியும் நரகத்துக்கு போக முடியும், எதுவுமே பண்ணாமையும் பரலோகத்துக்கு போக முடியும். முடியுமா? முடியுமா? முடியும். இப்போ நம்ம எங்கே போகிறோம், எங்கே போக போகிறோம்? இன்னைக்கு மெசேஜ் கிருபை பற்றி, ஆண்டவருடைய கிருபை பற்றி தான் பேச போகிறேன். அதனால் தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் குற்ற மனசாட்சி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கிருபைனாலும் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லுங்கள். பயப்படாதீங்க, நான் உங்களை பயப்படுத்தவே மாட்டேன். பரலோகத்துக்கு போன முதல் பரிசுத்தவானுடைய பெயர் டிஸ்மஸ். அவன் பக்கத்தில், கிருபை பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்லன், இயேசு கிறிஸ்து கிருபை. ஸோ இன்னைக்கு தேவனுடைய கிருபையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ட்ரிபிள் எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிபிள் எஸ், எஸ் 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 என்னது? கரெக்டு தான், சொல்லுங்க. அதை தான், சாந்தி சோஷியல் சர்வீஸ் தெரியுமா?
சாந்திகீர்ஸ்னா தான் தெரியும். SSS சாந்தி சோசியல் சர்வீஸ். இந்த மாதிரி SSS மாதிரி இன்னைக்கு 5S எஸ் சொல்லுங்க. மெசேஜ் பாயிண்ட்ஸ் எஸ் SSS மாதிரி இன்னைக்கு பென்டாயஸ் 5S கிருபை. தேவனுடைய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த வசனம் எனக்கு இல்லை. வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மலைகள் பர்வதங்கள் எல்லாம் மாறி விலகி போயிடும். அவர் கிருபை, அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றும் மாறாது, நிலை பெயராது. ஆண்டவர் சொல்லுகிறார் கிருபை மாறாதது. கிருபைனா யாரு? இயேசு கிறிஸ்து. கிருபைனா என்னன்னு கேட்கறத விட கிருபைனா யாருன்னா இயேசு கிறிஸ்து. கிருபை நிறைந்தவர், கிருபையினால் முழுவதும் நிரப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பூமிக்கு வந்தார். கிருபை என்றால் என்னன்னா தகுதிக்கு மீறி தருகிறார், அதுக்கு பேர் கிருபை. ஆமென். தகுதிக்கு மீறி தரதுன்னா என்ன? பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தகுதி மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி தருகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவருடைய தகுதிக்கு தக்கவாறு நம்மளுக்கு தருகிறார், அதுக்கு பேர் தான் கிருபை. ஆண்டவருடைய தகுதி என்ன? அதை மெஷரே பண்ண முடியாது, அவ்வளோ பெரியவர் அவர். ஆமென். ஸோ அந்த கிருபை தான் இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கிருபை மாறாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை மாறாது. டெய்லியும் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, ஆனால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மலையை பார்க்கும்போது ஓ பெரிய மலை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும், கண்ணுக்கு தெரியும். பர்வதத்தை பார்க்கும், ஹில்ஸை பார்க்கும்போது வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஹில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம், கண்ணுக்கு தெரியும். கிருபை அதோட பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. டெய்லியும் அதை பார்க்குறீங்க. ஆமென். நீங்கள் டெய்லியும் மலைகளை பார்க்குறீங்களோ இல்லையோ, தேவனுடைய கிருபையை பார்க்குறீங்க. அந்த கிருபை மாறாது. அதனால உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனோட சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார். கையில காசு இருக்கா இல்லையா? இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஆமென். ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட கையில பணமே இல்லை, இருந்தாலும் நாங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னாரு. சரிங்க, ஆண்டவருடைய கிருபை இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யலைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. ஆமென். அவரோட கிருபை மாறாது. ஒருத்தர் இப்படி சொன்னார், God's riches at Christ's expense. அதுக்கு பேர் தான் கிரேஸ். GRACE. God's riches at Christ's expense. தமிழ்ல சொல்றேன், கிறிஸ்துவின் செலவில் கடவுளின் செல்வங்கள், அதுக்கு பேர் கிருபை. கிறிஸ்துவின் செலவில் கடவுளின் செல்வங்கள். கடவுள் தேவன், பிதாவாகிய தேவன் இருந்த எல்லா செல்வத்தையும் நம்மளுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. கிறிஸ்து அவருடைய செலவுல நம்மளுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்தார், அதுக்கு பேர் கிருபை. GRACE. God's riches at Christ's expense. கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவர் கிருபையில வாழ்கிறோம். பர்வதங்கள் பெயரும், கிருபையோ உயரும். மலைகள் விலகும், கிருபையோ பெருகும். ஆமென். மலை பர்வதம்லாம் உங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கோங்க, அதெல்லாம் விலகும், பெயரும். ஆனால் கிருபை பெயரும், கிருபை உயரும். ஆமென். அதிகரிக்கும். கிருபை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். ஸோ இன்னைக்கு கிருபையில் வாழுங்கள். ஸோ கிருபை இருப்பதினால் சகலவத்தையும் உங்களால் நன்மைக்கு நேராக உங்களை நடக்க செய்கிறார். கிருபை இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி நடக்கிற சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு நேராக நடத்துகிறார். இந்த மாசத்தில் ஆண்டவர் அதான் சொல்றார், அன்றியும் அவரிடத்தில் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் பவுல். அப்ப கிருபை உங்களோடு இருக்கிறதுனால, இயேசு உங்களோடு இருக்கிறதுனால சகலத்தையும் நன்மைக்கு நேராக அவர் நடக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் கிருபையானவர், கிருபையினால் நிறைந்திருப்பவர். தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நமக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஓகே, அவர் கிருபை உள்ளவர். டெய்லியும் நம்மளுக்கு என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்ன்றது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை ஏன் வந்தது, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு? நீங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? யாருக்கு பிரச்சனை இல்லை? அப்ப யாருக்கு பிரச்சனை இருக்கு? அப்ப நடுவுல கை தூக்காம இருக்கிறவங்க எல்லாம் எங்க? ரெண்டு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் 2 தான் கொடுத்தேன் நான். 3வது ஆப்ஷன் நான் கொடுக்கவே இல்லை. பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எத்தனை? ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லைங்க, ஒரு பிரச்சனை தான் இல்லை, மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படி சொல்றீங்களா? சரி, என்ன பண்றது? ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டா சொல்லலாம், ஏதோ தப்பிச்சு விட்டுறலான்னு. ஆனா அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தாங்க இல்லை, மற்ற எல்லாம் இருக்குன்னா என்ன பண்றது? ஆண்டவர் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். கடவுளுக்கே வெளிச்சம். ஆமென். சரி, இன்னைக்கு நீங்க இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, பாடுகள், நெருக்கங்கள் ஏன் வந்துச்சு? நீங்க யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ணீங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, தெரியாம போய் மாட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு ஆறுதலா, உனக்கு நல்லா வேணும் அப்படின்பாங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? சொன்னது இல்லையா? உனக்கு நல்லா வேணும். இன்றைக்கு நானும் உங்களுக்கு அதுதான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா வேணும். ஆமென். உங்களுக்கு நல்லா வேணும். சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நல்லா வேணும். ஏன்னா நான் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நான் தான். அதனால எனக்கு நல்லா வேணும். உங்களுக்கு தேவனுடைய கிருபை நல்லா வேணும். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடுவில் இருக்கிறீங்க. புரிஞ்சுதா? சொல்லுங்க, எனக்கு தேவனுடைய கிருபை நல்லா வேணும். அதனால தான் இந்த பிரச்சனையை நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சனையை மட்டும் நான் பார்க்கலனா, சொல்லுங்க, சொல்லலைன்னா விட மாட்டேன். நீங்க இந்த பிரச்சனையை மட்டும் நான் பார்க்கலனா என்னை திருத்தவே முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை நடுவில் தான் அவர் கிருபை எனக்கு நல்லா வேணும். உண்மையா எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது மட்டும் நடக்கலைன்னா உங்களை மாத்தி இருக்கவே முடியாதுன்னா உண்மைதானே? அப்படி எல்லா பிரச்சனையும் பாருங்க. ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு நாளும் வரும். ஏன்னா அவர் கிருபை நம்மளுக்கு நல்லா வேணும். எனக்கு நல்லா வேணும். சொல்லுங்க, எனக்கு நல்லா வேணும், எனக்கு நல்லா வேணும், எனக்கு நிறைய வேணும். அவர் கிருபை எனக்கு நல்லா வேணும். குட் குட், வெரி குட், வெரி குட். இப்படி தான் உங்களை உங்கள் வார்த்தையாலேயே அடிக்கணும். ஆமாம். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை எதிர்பாருங்க. தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களோட பேசணுன்றதை எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய இந்த வாரம் முழுவதும் இருந்த கேள்விக்கு பதில் அளிக்க போகிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கிற கேள்விக்கு பதில் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வாரம், எஸ்பெஷலி பிப்ரவரி முதல் வாரம், எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். ஆமென். இருக்கிற மாதங்கள்லயே வச்சு குறைஞ்ச நாட்கள் உரிய மாதம் வந்து பிப்ரவரி தான். அதுவே நம்மளுக்கு ஸோ எக்ஸ்பெக்ட் ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட் டுடே. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும், தீர்க்க தரிசனமாக பேசணும். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் வசனத்திலேருந்து ஆண்டவர் பதில் தரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஸோ தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை எப்படி நம்மளை நடத்துகிறது அப்படின்றத டெய்லியும் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உணர்ந்து கொண்டே இருக்கணும். அதை மறந்துடவே கூடாது. ஆமென். ஸோ அது என்னென்னலாம் பண்ணியிருக்கு நம்முடைய வாழ்க்கையில், இல்லை இன்னும் பண்ணிட்டு இருக்குது, பண்ண போகிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவனுடைய கிருபை என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணியிருக்குன்னா, God's grace has selected you. It selects you. உங்களை தெரிந்தெடுக்கும். தேவ கிருபை உங்களை தெரிந்தெடுக்கும். ஆமாம், இன்னைக்கு SSS மாதிரி 5S. அதனால 3 பாயிண்டோட நிறுத்திடாதீங்க. மெசேஜ் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, 5 பாயிண்ட் இருக்கு. ஓகே. ஸோ முதலாவது, God's grace selects you. தேவ கிருபை உங்களை தேர்ந்தெடுக்கும். selects you, தேர்ந்தெடுக்கும், தெரிந்தெடுக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
ஓகே. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் யாருன்னா கிருபை. அப்ப கிருபை என்பது ஏதோ பொருள் கிடையாது, ஏதோ ஒரு வல்லமை சக்தி கிடையாது, கடவுள் தான் கிருபை. அப்போ கிருபைனாலே கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். கிருபை உங்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has selected you. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அது அவர் கிருபை தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கு. ஆமென். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். அட எடுக்காம சொல்லுங்க. வானத்தையும் பூமியும். ஓகே. In the beginning God created heaven and earth. ஓகே. ஆதியாகமம் 1 அதிகாரம் 0th வசனம் 0 என்ன சொல்லுது? என் பைபிள்ல பார்க்குறேன். 1 அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரா? இருள் மேல 2வது வசனத்துல தானே இருள் மேல அசைவாடுகிறாரு. 2வது படிங்க, ஆதியாகமம் 1:2. இங்கேதான் ஜலத்தின் மேல் அவர் இருள் மேல் அசைவாடுகிறார். 1 அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 2வது வசனத்தின்படி அதுக்கு முன்னாடி அசைவாடிட்டு இருந்தாரா? ஆனாங்க அப்பா. ஆமா, ஆண்டவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தார் என்ன செய்யலான்னு. அப்படித்தானே? சரி, உங்களுடைய பார்வையில ஆண்டவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தார். எங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு? பூமியும் இல்லை வானமும் இல்லை. எங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு? ஜலத்தின் மேல. ஆஹா, நீங்க பைபிள் படிக்கும் போது 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கிறீங்க. நான் அதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் 1வது வசனம் வர கொஞ்சம் ஒரு மாதிரி தானே. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, எபேசியர் 1:4 என்ன படிச்சோம்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுட்டு இருந்தாராமா. இவன் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இந்த பையன் இந்த பொண்ணு எனக்கு வேணும், இவனை உலகத்துல நான் பிறக்க வைக்க போறேன்னு சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம்தான் பூமியையும் வானத்தையும் அவர் படைச்சார். தேவனுடைய கிருபை உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறது. இந்த பூமியை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனாலதான் பூமியவே உருவாக்கினார். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப பூமியில இருக்கிற பிரச்சனைகளையும் கவலைகளையும் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இது உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆண்டவர்னால தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமென். சோ அதற்கு முன்னாடி ஆண்டவர் அமைதியா இல்ல, வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கிறார். என்னன்னா உங்களை எல்லாரையும் சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார், செலக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். பின்னின்னு எடுத்துட்டா இவனுக்கு இப்படி முடி இருக்கணும், இப்படி கண்ணு மூக்கு மொழி இப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அப்பவே செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த கிருபை தான் என்னைய 1992 ஜூன் 23 பிறக்க வச்சது. அது வரைக்கும் நான் ஆண்டவரோடு இருந்தேன். இப்போ உங்களோடு இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவரோடு இருப்பேன். அதுக்கு டைம் இருக்கு. புரியுதா? அப்ப நான் அங்க இருந்தாலும், நான் இங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும் கிருபையினால தான், ஆண்டவரோடு தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அப்படி பாருங்க உங்களே. ஓகே. ஸோ நிறைய பேசணும், நிறைய சொல்லணும். உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னதாகவே உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிருபை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு 2025 ஏன் உங்களுடைய சூழ்நிலையை சந்திக்கணும், ஏன் பிரச்சனையை பார்க்கணும் நீங்க கேட்டீங்கல்ல, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக தேவனுடைய கிருபையை அவர் விளங்க செய்ய போகிறார். ஏன் வியாதிகளை பார்க்கணும், இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? ஏனென்றால் அவர் கிருபை உங்களை தெரிந்து கொண்டது. அந்த கிருபையை உங்க வாழ்க்கையில திரும்ப நீங்க இந்த உலகத்துல பார்க்கணும்னு தான் இன்னைக்கு பிரச்சனை நடுவில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன். ஸோ உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே நன்மையா மாறப்போகுதுன்றதை பாருங்க. பிரச்சனையே பார்க்கலைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்பாருங்கள். அப்பதான் நன்மை ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு தீமை இருந்தால் தான் அதை நன்மையாக மாற்ற முடியும். தீமையே இல்லைன்னா எங்கே போய் நன்மை தேடுறது? அப்போ தீமைகள் எல்லாம் சுற்றி சுற்றி நீங்களா போய் வாங்கிட்டு வந்து போட்டுக்கூடாது. அதுவாக வந்துச்சுன்னா நன்மையாக மாறிடும். கிருபை உங்களோடு இருக்கிறது. The grace has selected you. Grace selects you. உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது. ஆமென். அந்த கிருபையால் தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் தெரிந்து கொண்டார். அதனால தான் அவங்களுக்கு கிருபை நிறைந்த ஈசாக்கை கொடுத்தார். அந்த கிருபை தான் நோவாவை தெரிந்து கொண்டது. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு வசனத்துல நம்ம படிக்கிறோம்.
அப்போ யோசேப்புக்கு பார்வோன் கண்ணில் கிருபை, மோசேக்கு தேவ கிருபை, அவனுக்கும் பார்வோன் கண்ணில் தேவன் கிருபை தந்தார். யோசுவாவுக்கு, தாவீதுக்கு சொல்லவே வேண்டாம், கிருபை தான் அவன் வாழ்க்கையே. தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகள் நம்மளுக்கு நித்திய உடன்படிக்கை. அந்த கிருபை இன்னைக்கு உங்களை தெரிந்தெடுத்து இன்னைக்கு இங்க வச்சிருக்கு. அதனால தான் 2025ல உயிரோட இருக்கிறீங்க. February 9. ஆமென். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஏன் தான் நான் இவ்வளோ வருஷம் இருக்கிறேனோன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, போன வாரம் நான் பதில் சொல்கிறேன். ஆண்டவர் கிருபை உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால வெக்ஸ் ஆகிடாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதீங்க, விரக்தியில் நிறைஞ்சு எதையாவது பேசிடாதீங்க. விரக்தியில் நிறைஞ்சுக்கோங்க, ஆனால் எதையும் பேசாதீங்க. ஆமென். கோபத்தில் நிறைஞ்சுக்கோங்க, எதுவும் பேசாதீங்க. ஆமென். அப்படின்னா கோவப்படலாமா? கோபத்தில் நிறைந்துக்கோங்க, கோபத்தை வெளியே காட்டாதீங்க. ஆமென். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாரு? நான் இல்லை, நீங்க. எனக்கு நல்லா வேணும்னு சொல்லுங்க. எனக்கு தேவனுடைய கிருபை நல்லா வேணும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை நல்லா கிடைக்கும், நல்லா கிடைக்கும். உங்களுக்கு பொறுத்திருந்து பாருங்க, நல்லா கிடைக்கும். ஆமென். தகுதியற்ற தயவு நிறைந்த வருடம். ஆமென். ஸோ உங்களையும் அவர் மோசேயை போல, ஆபிரகாமை போல தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உலகத்தில் இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருந்தும் ஏன் நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனால அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு இருக்காதீங்க. இத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதிச்சு நேர்மையா உண்மையா இருந்து எனக்கு ஏன் இப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவங்களை தெரிந்து கொள்ள உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஆமென். So this year you're going to see the unmerited favor of God in your life. So expect greater grace to manifest in your life. இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஐயோ, இந்த வேலையில் எனக்கு ரிஜெக்ஷன் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இன்னொரு செலெக்ஷன் இருக்குது. சும்மா ஒரு வேலையை பிடிச்சே தொங்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, அவர் எல்லாம் அதிகமாக கொடுப்பார். எந்த வேலையை சூஸ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஆப்ஷன்ஸை கொடுப்பார். கிருபை உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை தெரிந்து கொண்டது. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆமென். 2000 வருஷம் போனா என்ன, 6000 வருஷம் போனா என்ன, அவர் கிருபை. இந்த உலகத்துக்கு தான் வருஷ கணக்கு, இந்த உலகத்திற்கு தான் டைம், ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஆனால் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணிட்டார். உங்களுக்கு டைமும் கிடையாது, காலமும் கிடையாது, எல்லாம் அவருடைய கரத்துல இருக்குது. அது நடக்கும்.